10 நாளைக்கு ஒரு டைம் உரம் அடியில் உரம் வச்சிருவாரு. காம்ப்ளெக்ஸ் தான் வைப்பாரு. வச்சிருவாரு. அதுக்கப்புறமா குப்புன்னு எல்லாமே ஒரே மாதிரி பூ வந்துடும். பூ வந்தால் 10 நாளைக்கு வரும். அதுக்கப்புறமா வராது, நின்றுடும். ஆனால் இது வச்சதுக்கப்புறம் 2.5 மாதம் ஆகுது. நான் உரம் வச்சு இன்னும் மறுபடியும் நான் உரமும் வைக்கல. மருந்து அடிச்சு 1 மாதத்துக்கு ஆச்சு. இன்னமும் நான் மருந்தும் அடிக்கல. பூ ரெகுலராக வந்ததை விட இப்போ அதிகமாக தான் வருது. பூ குறையில இருந்து இந்த உரம் யூஸ் பண்ணுறதால நல்லா லாபமும் பெறலாம். அதை வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எப்போதைக்கும் விடவே மாட்டாங்க. இப்போ பூ கண்டிஷன் என்ன மேடம்? இப்போ பூ கண்டிஷன் நல்லா வருது சார். இப்போ முன்ன விட இப்போ சேர்ந்து தான் சார் வருது. நேற்று கூட 5 கிலோவுக்கு மேலே போச்சு சார். என்ன பூவு? காக்கனா பூ சார். அதை சொல்லணும்ல. அவங்க ஒவ்வொரு டைமுக்கும் அடி உரம் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 மாசம் 5 மாசம் அடி உரம் வைக்கவே தேவையில்ல. அவங்க 3 டைம் வைக்கிற அந்த அடி உரத்துக்கான செலவு நம்ம ஒரு டைம் பண்ணாலே போதும். ஸோ ரிசல்ட் வைஸா இன்னைக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறத இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, நம்ம சொல்லலாம். ஆனா அதை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பூ வியாபாரியா இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு அவரவே வந்து என்ன ரிசல்ட் வைஸா, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேக்ஸிமம் பிளேஸ் எல்லா ஏரியாவுமே அவர் கவர் பண்றாங்க, பூ கலெக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி வந்து இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இங்க நம்ம கேட்போமா? சார் அன்பு சார், வெல்கம் சார். வெல்கம் சார். இப்போ அவங்க பூ இப்போ வந்து காக்கனாம்பூ வந்து எல்லா இடத்துலயும் என்ன கண்டிஷன், அவங்களுக்கு என்ன கண்டிஷன் சார்? இப்போ பூ வந்து எல்லா இடமும் இப்போ வந்து 4 கிலோ 5 கிலோ வந்த பூ வந்து இப்போ 1/2 கிலோ வருது சார். ஆனா இப்போ சுஜாதா மேடம் அவங்க சொன்ன அவங்க தோட்டத்துல நான் போய் எடுக்கும் போது இப்போ 5 கிலோ வருது. அவங்க மத்த எல்லா இடத்துலயும் 1/2 கிலோக்கு மேல வரல சார். மத்த இடத்துல காக்கனாம்பூ கொடுக்குற மத்த எல்லா கஸ்டமர் கிட்டயும் 1/2 கிலோக்கு மேல வரல. ஆமா ஆமா, அவங்களுக்கு 5 கிலோ வந்தது. இப்போ ஆனா 1/2 கிலோ தான் வருது சார். அதான் ரெகுலரா வந்துட்டு இருந்த இடத்துல 5 கிலோ வந்த இடத்துல இப்ப சீசன் முடிஞ்சு போனதுனால 1/2 கிலோக்கு மேல வரல. ஆனா இவங்களுக்கு மட்டும் 5 கிலோ வந்துட்டு இருக்கு. ஆமா சார், ஆமா சார். மேக்ஸிமம் நீங்க காக்கனாம்பூ மட்டும் எத்தனை கஸ்டமர் கிட்ட நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க சார்? எவ்வளவு பேர் கொடுப்பாங்க உங்களுக்கு? 100 பேர் இருப்பாங்க சார். 100 பேர்கிட்டயும் அந்த 1/2 கிலோக்கு மேல வரல. இல்ல சார், இவங்க மட்டும் தான் 5 கிலோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். இப்போ ரெகுலரா வந்திருக்கு. நம்ம இயற்கை உரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நல்லா வருது சார். காம்போ நீட்டா இருக்கு, பூவும் நல்லா இருக்கு, நம்மளுக்கு விற்கிறதுக்கும் நல்லா இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். சாரை பத்தி அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க மக்களுக்கு. பேர் அன்பு சார். நான் வந்து திருப்பத்தூர்ல ஏஜிஎஸ் பூக்கடான்ட்டு வச்சுன்னு இருக்கேன் சார். நான் ஒரு 20 வருஷமா பண்ணின்னு இருக்கேன். ஆனா இப்போ நம்ம இயற்கை உரத்துல சதீஷ் சார் சொன்னாரு, அன்பு சார் சொன்னாரு, அதை வச்சு நான் போயிட்டு அங்க பூங்குளத்துல பார்த்தேன், சுஜாதா மேடத்தை பார்த்தேன். அவங்க பார்த்த அந்த பூவெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணை பறிக்குது. அந்த மாதிரி இருக்கு பூவெல்லாம். எல்லாருக்கும் நம்ம இந்த உரத்தை போடுறதுன்னு சொல்ல போறேன். இயற்கை உரம் எல்லாமே போட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சாரோட டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம கொடுத்துருந்து அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறத விட இன்றைக்கி அதை யூஸ் பண்ண இன்றைக்கி நம்ம கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டராக மைலேஜில் ஒர்க் பண்ணுற அவங்க என்ன சொல்கிறாங்க அது கேட்போம். மேடம் சார், என் பேர் வணக்கம். என் பேர் சுஜாதா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளம் கிராமத்துலேருந்து இருக்கேன். பூங்குளம் கிராமத்தில் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ரசாயன உரம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ரசாயன உரம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஹீல்டும் வரல, இந்த அளவுக்கு பூவும் அவ்வளோ தரமாக வந்ததில்லை. இந்த உரம் யூஸ் பண்ணது அடி உரமாக யூஸ் பண்ணோம். க்ரோ மேஜிக்கு பூஸ்ரா யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு அடி உரமாக. அதுக்கு மேலே தெளிப்பானவும் எம்ஐ வீரு, எம்ஐ சிட்ரா, எம்ஐ ஸ்ப்ரேயரு இது மேலே தெளித்தோம். இது தெளித்ததுக்கப்புறம் பூ அவ்வளோ கலரு ஒயிட்டாக வந்துருக்கு. அந்த காம்புலேருந்து அந்த அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மேலே அந்த கட் பண்ணும் போதும் நல்லா கட்டாகாத அவ்வளோ அருமை வந்திருக்கு பூ. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. என் பேர் எஸ் அன்பு சார். சரிங்க, இது என்ன பூவு? இது வந்து காக்கடா பூ சார். சரிங்க, நல்லா தரமாக இருக்கு. இது என்ன விசேஷம்? இந்த பூவுக்கும் அதுக்கும் என்ன விசேஷம் சார்? இது இயற்கை முறையில் வந்த காக்கடா சார். இது சரிங்க. இது வந்து கெமிக்கல் காக்கடா. இது கெமிக்கல் ரசாயன உரம் போட்டது. சரிங்க சரிங்க. அது நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் சார். இப்போ நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கினீங்களா? ஆமாம் சார். சரி சரி. உங்களுடைய இந்த 20 வருஷ சர்வீஸில் இதோடைய தரத்துக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ இயற்கை முறையில் பண்ணுறது நல்லா இருக்கு. சரிங்க.